இந்த ஃபார்ம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்ம்ங்கிறது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸலில் வந்து டேட்டாஸ் இருக்குது. ஒரு டேட்டாஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ இது வந்து எக்ஸலில் டைப் பண்ண சொல்ல என்ன செய்யணும்னா, ஒரு டேபிளர் காலம் மாதிரி என்ன செய்யணும், டைப் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கணும். அப்போ இதில் என்ன சிரமங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த டோட்டல் வந்து கண்டுபிடிக்க வேண்டி வரும். அந்த கால்குலேஷன் என்னெல்லாம் இருக்கோ அந்த கால்குலேஷன் ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண வேண்டிய வரும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன லைன் இருக்கோ அந்த லைன் ஃபார்மெட் எல்லாமே கொடுக்க வேண்டிய வரும். அதுக்கு இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸலில் வந்து ஈஸியான முறையில் எடிட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபார்முங்கிறது இப்படி தான் இருக்கும். ஏன்னா அப்போ இதில் வந்து இப்போ இதுதான் டேட்டாஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஃபார்ம் இந்த மாதிரி மெத்தடில் இருக்கும். ஏன்னா அப்போ அந்த ஒவ்வொரு ரெக்கார்டுனா ஒரு ரோஸில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் பேர் தான் ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரெக்கார்டை வந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், இந்த டயலாக் பாக்ஸ் வடிவத்தில் கொண்டு வந்துடும். இதில் ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஃபார்முலா வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துடும். அதை நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இதில் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸலில் வந்து உங்களுடைய டேட்டாவை வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மை வந்து பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு ரிப்பன் மெனுலேயுமே இருக்காது. அது வந்து ரேராக பயன்படக்கூடிய ஒரு கமாண்டு தான் வந்து ஃபார்ம். அப்போ அது வந்து ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வந்து கமாண்ட் பட்டனில் இருந்து கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் கொண்டு வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கணும். அல்லது இந்த மெனு பாரில் கொண்டு வரணும் அப்படின்னா இதில் ரைட் கிளிக் பண்ணிக்கணும். அப்போ எதாக இருந்தாலும் நினச்சிடும், கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ரிப்பனில் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த குயிக் ஆக்சஸ் பக்கத்தில் இருக்குல்ல, இந்த குயிக் ஆக்சஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா, கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பாரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, மோர் கமாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சரியா? அந்த மோர் கமாண்ட்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ இதில் வந்து வேறு எதுவும் கமாண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணுன்னா இது மூலமாக கொடுத்துக்கலாம். அப்போ இதில் பாப்புலர் கமாண்ட்ஸுன்னு சில கமாண்ட்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ அது ரேரான கமாண்டுங்கிறதுனால அதில் என்ன செய்யணும், ஆல் கமாண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏன்னா அப்போ எஃப்ங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்ம், எஃப் ப்ரெஸ் பண்ணால் எஃப்பில் உள்ள சீரீஸ் ஃபுல்லாக வரும். அதில் வந்து ஃபார்முங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஆடுங்கிற பட்டன் இருக்கும். ஏன்னா இந்த ஆடு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து நம்மளுக்கு எது கிடச்சிரும், இந்த ஃபார்முக்கான இந்த ஐக்கான் கிடச்சிரும். அப்போ இந்த ஃபார்ம் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட்டாஸுங்கிறது வந்து ரெஜிஸ்டர் நம்பர்லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு ரிசல்ட் வரைக்கும் முடியுது. அப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபார்ம் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து வந்துடும். சரியா? அப்போ இதில் வந்து ஒரு ரெக்கார்டு ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ இதை மட்டும் கொடுத்துட்டு ஒரு நியூ அடுத்த ரெக்கார்டுக்கு போகிறீங்கன்னா அந்த கால்குலேஷனுக்குள்ளது எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அப்போ இதை கொடுத்துட்டு நியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும் அந்த ரெக்கார்டு வந்து. அப்போ அந்த ரெக்கார்டில் வந்து அது என்ன நம்ம முன்னால் உள்ள ஃபார்மெட் இருக்கோ அதே ஃபார்மெட்டில் அங்கே வந்திருக்கும். அது போக நம்மளுக்கு என்ன கால்குலேஷன்லாம் கொடுத்துருக்கோமோ அந்த கால்குலேஷனுக்குள்ள ஃபீல்டு ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? அப்போ இதை மாதிரி எத்தனை ரெக்கார்டுனாலும், அப்போ ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறது, நம்முடைய எக்ஸல் என்ட்ரியை வந்து சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் தான் என்னது, இந்த ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஏன்னா அப்போ இதில் வந்து இன்னொரு ரெக்கார்டு ஆட் பண்ணுறீங்க.
நியூ கிளிக் பண்ணிடுறீங்க. கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ரெக்கார்டு வந்துடும். சேஞ்சஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு என்ட்ரு மட்டும் தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அங்கே சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஒரு ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சரியா? அப்போ அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மலருங்கிற ரெக்கார்டு இது வேண்டாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னு டெலீட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்தும் போயிடும், நம்மளுக்கு வந்து எக்ஸல் ஷீட்லேருந்தும் போயிடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரிட்டீரியாங்கிறது வந்து என்ன அப்படி ரிசல்ட் வந்து பாஸ். அப்போ வந்து பாஸுங்கிறத மட்டும் டைப் பண்ணுறீங்க, கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா இப்போ வந்து பாஸ் ஆன ரெக்கார்டு மட்டும் இதில் இருக்கும், ஃபெயிலான ரெக்கார்டு இதில் வராது. இதுதான் க்ரிட்டீரியா, சரியா? அப்போ அந்த க்ரிட்டீரியாவை எடுத்து விடணுன்னா க்ரிட்டீரியாவில் போய்ட்டு அந்த பாஸ் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஃபெயிலான ரெக்கார்டும் வரும். சரிதானே? அப்போ ஒரு கண்டிஷன் மூலமாட்டி இப்போ டோட்டல் மார்க் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது மட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 200க்கு மேலே உள்ள டோட்டல் மார்க் மட்டும் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ க்ரிட்டீரியாவில் போய்ட்டு டோட்டல் மார்க் அப்படிங்கிறது வந்து கிரேட்டர் தேன் 200 அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபைன் பண்ண சொல்ல 200க்கு மேலே உள்ள அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும், மற்ற ரெக்கார்ட்ஸ் வராது. அப்போ திரும்ப அந்த க்ரிட்டீரியாவை போய் எடுத்து விடணுன்னா க்ரிட்டீரியாவில் போய்ட்டு அதை போய் என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனை வந்து ரிமூவ் பண்ணிடும்.